Hello guys. So good evening. This is Shivankari from Handle Learning Together. Live வந்துட்டீங்க அப்படின்னா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சுமித்ரா கணேசன். ஹாய் அஞ்சனா. ஹாய் ஹாய் ஹாய். எஸ் எஸ். யாரெல்லாம் வந்துட்டீங்க லைவ்க்கு ஹாய் சொல்லுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஹலோ எஸ் நம்ம ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திரு செந்தில் நாதன் ஹாய். எஸ். ஸோ எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் லெட்ஸ் ஆல் லேர்ன் டுகெதர். எஸ். ஓகே, எல்லாரும் முடிச்சுட்டு வந்தாச்சு அவங்களோட மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லாம். ஹாய் கிரேசி டைம். ஹாய் ஹாய் ஹாய். எல்லாரும் முடிச்சுட்டு வந்தாச்சு அவங்களோட மிட் டேர்ம் டெஸ்ட்லாம். Dinesh. Okay, Dinesh. Hi, Surya. முடிச்சுட்டு வந்துட்டீங்களா எல்லாரும்? எல்லாத்துக்கும் முடிஞ்சாச்சா மிட்டம்? ஸோ மிட்டம் சீரீஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks 5 marks அதுக்கப்புறமா வந்து மென்டி செஷன்ஸ்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா? ஹாய் ஃபௌசியா. ஓகே ஓகே தினேஷ். சரி ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிட் டேர்ம் ரிவிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணி அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 chapters தான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே காமனாக வந்து போர்ஷன்ஸ் இருந்ததுன்றனால எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் இம்பார்ட்டண்ட்டான 2 marks 3 marks 5 marks அண்ட் மென்டி செஷன்ஸ் நம்ம வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நார்மலாக இனிமேல் சாப்டர் பை சாப்டர் ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ். ஸோ ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ்னா என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சாப்டரே ஒரு 2 or 3 லெக்சர்ஸாக பிரிச்சுட்டு அதில் எவ்வளோ உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸை சொல்லித்தர முடியுமோ சூப்பராக கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு வித் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு ஓகே. ஸோ லெட்ஸ் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் அண்ட் த சம்ஸ் வெல். ஓகே, அதில் யூல் பி ஹேவிங் கான்செப்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தனியாக நம்ம ரிவிஷன் சீரீஸ் போகிறோம் இல்லையா? அங்கே இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மஸ்ட் சால்வ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம அங்கே சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மென்டி செஷனில் வீல் சால்வ் கிரியேட்டிவ் 1 marks அதுக்கப்புறமா புக் பேக் 1 marks எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நமக்கு மிட் டேர்ம் ரிவிஷன் சீரீஸ் எல்லாரும் கேட்டிருந்தனால மிட் டேர்ம் ரிவிஷன் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யார் அதெல்லாம் பார்க்கலையோ அது போய் பாருங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 1 2 3 அது எல்லாமே அதில் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் பிளஸ் கொஞ்சம் சம்ஸ்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன் ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஆஃப் டுடே ஃபார் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கு மேட்ரிசஸ் சாப்டருக்கு. அதுவும் யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ எல்லாரும் போய் பார்த்துருங்க. பிகாஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? ஹாய் ஸ்ரீஜா. எஸ் எஸ் வீரபாண்டி. ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் இன் ஆர் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அண்ட் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப்ல நம்ம கம்யூனிட்டியில இல்லாம இருக்கீங்க? ஸோ யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இல்லாம இருக்கீங்க? ஓகே வீரபாண்டி. எஸ் ஓகே. தமிழ் மீடியம் இஸ் ஆன் த வே தினேஷ். ஆன் த வே எல்லாமே ஆல் செட். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் 1 or 2 weeksல யூ வில் பி ஹேவிங் கிளாஸஸ் ஃபார் தமிழ் மீடியம் ஆல்சோ. பட் இட் வில் பி இன் அவர் ஆப். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம ஆப்லாம் செக் பண்ணி பார்க்கல அதுக்கப்புறமா இன்னும் யாரெல்லாம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இல்லை சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் திங்ஸ். ஜஸ்ட் கோ அண்ட் செக் ஆர் ஆப் அண்ட் செக் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. எல்லாத்துலேயுமே எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி more useful for you. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் டுடே. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கே தெரியும் ரியல் நம்பர்ஸ்னா என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. எஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒரு 1 2 3 4 அப்படின்னு. எஸ்,
வீரபாண்டி இருக்கு, நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ் நிறைய டைம் போயாச்சு. ஸோ ஜஸ்ட் செக். ஓகே. ஸோ அருணகிரி வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறது. ஸோ வாட்ஸ்அப்போட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ ப்ரைவேட் மெசேஜில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா யுவர் டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட் தேர். ஓகே. ஸோ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். கடைசி கொஞ்ச நேரம் லெட்ஸ் டாக் அகேன். ஓகே. எஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்பர்ஸ்னா என்ன, ஒரு ஃபைனைட் வேல்யூவை தான் நம்ம நம்பர்ஸ்னு சொல்றோம். கரெக்டா? அப்ப 1 2 3 அப்படி 1ல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 ஆட் பண்ணா ஹோல் நம்பர்ஸ். அது கூட அந்த ஹோல் நம்பர்ஸ் கூட உங்களுக்கு நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது, which is -1 -2 -3 அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டீஜர்ஸ். அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ஃப்ராக்ஷன்ஸா இருக்கும் இல்லையா, p/q ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சில வேல்யூஸை நம்மளால இன்டீஜர்ஸ் மாதிரி எழுத முடியும். சாரி, ரியல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் மாதிரி எழுத முடியாம இருக்கும். ஓகேவா? எஸ். அதை தான் நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பை அண்ட் ஆல். ஓகே. எஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் யூடியூப்ல இன்னும் வரல ஸ்ரீஜா, ஆப்லையும் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக வந்துடும். வாட்ஸ்அப்பில் டவுட் சொன்னேன் இல்லையா, ஆப் இஸ் ஃப்ரீ ஆர் காஸ்ட் மேம். ஃப்ரீ கண்டென்ட்டும் ஆப்பில் இருக்கு. தட் இஸ் ஃபீஸ் பே பண்ணி நம்ம படிக்கிறதுக்கும் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஃபீஸ் பே பண்ணி அப்படின்னா டெய்லி மார்னிங் லைவ் கிளாஸஸ், ஈவினிங் லைவ் கிளாஸஸ் டெய்லி இருக்கு. இல்லை ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னா ஃப்ரீ கண்டென்ட் கொஞ்சம் வீடியோஸ் அதில் இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ எனிவேர் ஃப்ரீனாலும் சரி இல்லை காஸ்ட்னாலும் சரி எவ்ரிதிங் இஸ் கண்டென்ட் இஸ் தேர். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்துனது தான் என்ன நமக்கு தெரியும், ரியல் நம்பர்ஸ்னு தெரியும். சரியா? இது வரைக்கும் நம்ம படிச்சதுல ரியல் நம்பர்ஸ் தான் பெரிய செட். அபாடா, அப்படிதான், அதான்ப்பா சூப்பர் செட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அப்பதான் புதுசா ஒன்று கண்டுபிடிச்சாங்க, which is root of negative numbers. ஓகேவா? எஸ். இப்போ நீங்க ரூட் வேல்யூஸ்க்கு ஒரு பேர் கொடுத்தீங்க. இத்தனை நாளா ரூட் வேல்யூஸ்க்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தீங்க, which is irrational numbers-னு. ஆனா அதெல்லாம் ரூட் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஆனா ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தா அதுக்கும் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு பேரு தான் which is imaginary numbers. சரியா? ஸோ இப்போ இந்த ரியல் நம்பர்ஸும் இந்த இமேஜினரி நம்பர்ஸும் சேர்ந்து வர்றதுக்கு பேரு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? எஸ். ஆர் யூ கைஸ் கிளியர் நவ்? ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டக்குன்னு வந்துச்சு அப்படின்னு? எஸ். இத்தனை நாளா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு செட்ல வந்துடுது. இப்போ அது கூட சேர்த்து இர்ரேஷனல் நம்பர்னு ரூட்டர்ஸ், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் இருந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்த்துனா இர்ரேஷனல் நம்பர்ஸ். அது எல்லாத்தையும் சேர்த்து ரியல் நம்பர்ஸ்னு சொன்னோம். அது கூட சேர்த்து இப்போ ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தா கூட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கும் என்னால ஒரு பேர் கொடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சது இமேஜினரி நம்பர்ஸ். இதையும் சேர்த்துறேன்ப்பா, அதுக்கு பேர் நான் புதுசா ஒன்று கொடுக்குறேன்றது தான் which is காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஹாய் ஸ்ரீபதி, ஹாய் பிரவீனா. எஸ். சரியா? ஸோ இங்க ஸோ நவ் டெல் மீ, நார்மலா ஒரு நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லையா? தேங்க்யூ ஸ்ரீபதி. ஹாய் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நார்மலா ஒரு நம்பர் 5 அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லையா? சூப்பர். ஓகே. தினேஷ் சொல்றாங்க, சதீஷ் சொல்றாங்க, அதர்ஸ் சொல்லுங்க. Okay, it is a complex number because you can write it as 5 plus 0i. So complex numbers எப்ப சொல்லுவோம்? இந்த imaginary unit. எதுக்கு பேரு imaginary unit பாத்தீங்கன்னா, இந்த i இருக்கு இல்லையா, இந்த iக்கு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா imaginary unit, which is root of -1, which is root of -1 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா iota அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த i தான் imaginary unit. ஓகே. ஸோ இந்த imaginary நம்பர் நமக்கு வந்து இமேஜினரி யூனிட் வந்து ஒரு நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னாலே இட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? அப்ப நார்மலா ஒரு 5 நமக்கு தெரியும், 5ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்ல வரும், ஹோல் நம்பர்ஸ்ல வரும், இன்டீஜர்ஸ்ல வரும், ரேஷனல் நம்பர்ஸ்ல வரும். எஸ். இது எல்லாத்துலயுமே வரும். ஆனா அப்ப இது எல்லாத்துலயுமே வருதுன்னா இது எல்லாத்துக்குமே சூப்பர் செட் யாரு? பிகாஸ்
காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் சூப்பர் செட். கரெக்டா? அப்ப அதுக்குள்ள இருக்க சப்செட்குள்ளே இந்த 5ன்றது இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அது இருக்க முடியுமா முடியாதா? எஸ். Yes or no? It can be written as 5 plus 0i. That is imaginary part 0 அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் கண்டென்ட். இதுதான் வந்து எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் ரியல் நம்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்ன்றதெல்லாம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த ஆக்சுவல் பார்ட் ஆஃப் ஆர் உங்க சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது anything which can be written of the form a plus bi. இல்லாட்டி you can generally x plus iy னு கூட எழுதலாம். ஓகேவா? ஹியர் இங்க iன்றதுக்கு என்ன பேரு? iன்றது தான் இமேஜினரி யூனிட். அப்ப இந்த a b கெல்லாம் பேர் என்னது? it is real numbers. It is called as real numbers. கரெக்டா? ஸோ இப்போ iன்றது இமேஜினரி, இந்த a வேல்யூ b வேல்யூ எல்லாம் இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்ப அந்த ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கிறது தான் இந்த x வேல்யூ y வேல்யூ எல்லாம். இப்ப அதெல்லாம் நார்மலா ரியல் நம்பர்ஸா தான் இருந்துச்சு. எதனால அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறுச்சு? பிகாஸ் ஆஃப் திஸ் i. ஸோ a plus b i தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். அதுல a b லாம் ரியல் நம்பர்ஸ், iன்றதுக்கு பேர் என்ன? இமேஜினரி யூனிட். ஓகே, ஸோ அப்ப இதுல நம்ம எதை ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் எதை இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம்? ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் which is without i இல்லாம ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரியல் பார்ட்னு சொல்லுவோம் அண்ட் i கூட இருக்கிற அந்த நம்பரை இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த ஐக்கு பவர்ல வேல்யூஸ் இருந்துட்டே வந்துச்சு அப்படின்னா தென் அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்ரீபதி, பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ anything power 0 is 1ன்றது தெரியும். ஸோ I power 0ன்ற வேல்யூ வந்து 1. ஓகே, I power 1 will be yes, I power 1 will be I. எது power 1? Any number to the power 1 is the same number, so it will be I. Okay, so I என்ன வேல்யூ நான் சொல்லினேன்? which is root of -1. கரெக்டா? ஸோ அடுத்து ஐ ஸ்கொயருக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். ஐ ஸ்கொயருக்கான வேல்யூ எப்படி வந்து -1 ஆச்சு? பிகாஸ் ஐயோட வேல்யூ என்ன? which is root of -1. அப்ப அதுக்கு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி I'll be getting the value as -1. ஆமா, சூப்பர் கைஸ், எல்லாருமே சொல்றீங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் I cube எழுதணும். ஸோ I cubeக்கான வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ யூ நோ த வேல்யூ ஆஃப் I ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்ப இந்த கியூபை அந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க. எந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியுமோ அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டா ஈஸி தானே. அதனால இது நம்ம எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் இன்டூ I. ஸோ நியூ திங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் திங்கை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தானே அடுத்த விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எனக்கு I ஸ்கொயர் வேல்யூ தெரியும், அதை வச்சு நான் I3 வேல்யூ I பவர் 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு போறேன். கரெக்ட் தானே? ஸோ இட் வில் பி -1 இன்டூ I which is -I. ஸோ அடுத்து I பவர் 4. ஸோ I பவர் 4 என்ன? ஸோ இட் இஸ் I ஸ்கொயர் இன்டூ I ஸ்கொயர். ஸோ இட் இஸ் -1 இன்டூ -1 இட் இஸ் +1. ஸோ I பவர் 4ன்றது 1. ஸோ உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய 4 வேல்யூஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ஐன்றது எது அப்படின்னா இந்த 4 வேல்யூஸ் தான். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ த வேல்யூ ஃபார் I plus I ஸ்கொயர் பிளஸ் I கியூப் பிளஸ் I பவர் 4க்கான வேல்யூ உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் I பிளஸ் I ஸ்கொயர் பிளஸ் I கியூப் பிளஸ் I பவர் 4? சூப்பர் சதீஷ் குமார், சூப்பர். எஸ் வீரபாண்டி, சூப்பர். எஸ் 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 அதர்ஸ். சரி, ஸோ இது எப்படி சொன்னீங்க? ஐயோட வேல்யூ I ஸ்கொயரோடது -1, I கியூபோடது -I, அடுத்து I பவர் 4து 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. சூப்பர் தினேஷ், எஸ் இட் இஸ். ஸோ ஆஃப்டர் திஸ் அப்புறம் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரி ஐக்கு பவர்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா கொடுத்தா ஃபைன். எனக்கு I பவர் 18 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? எஸ், I பவர் 18 கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ I பவர் 18 ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர், அந்த நம்பரை 4ஆல டிவைட் பண்ணுங்க. நார்மலாக 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ
it will be like 18 4 times divide panna, it is 4 times 16, you will be getting the remainder 2. So that you can write it as, so I power 4 the whole power 4, inga quotient la irukradha inga potittu remaining irukka remainder adhe I into 2 nu podunga, so that it will be 16 plus 2 கிடைக்கும். So ஏன் I power 4 வச்சு, so 4 வச்சு ஏன் divide பண்ண சொல்றேன் அப்படின்னா, because I power 4 value in a 1, so that you can substitute 1 value over there. So 1 power 4 will be 1, okay, into I square னு கிடைக்கும். So the value would be minus 1. Okay வா? Yes, yes, yes guys, superb, superb, எல்லாருமே superb. Yes, so the answer for this will be minus 1. Yes. அஜய், ஸோ கிளாஸஸ் எல்லாமே நமக்கு ஆப்ல போயிட்டு இருக்க எல்லா சாப்டர்ஸுமே எல்லா சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்னு எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்கு இப்போதைக்கு செகண்ட் சாப்டர் முடிக்க போறோம். ஸோ வில் பி கம்ப்ளீட்டிங் த என்டையர் போர்ஷன்ஸ் பிஃபோர் திவாலி. ஓகே, ஹாய் பிரகாஷ். ஸோ எஸ், I பவர் 18ஓட வேல்யூ என்ன? -1. சிமிலர்லி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் இன் யோர் புக் பேக் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? which is, இப்போ சம்மேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், சம்முன்னு தெரியும். ஸோ இப்போ n இருக்க பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்புறம் பிளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா 2 n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுதான் இதோட வேலை. ஸோ which is I பவர் 1 plus 50 plus I பவர் 2 plus 50 plus இந்த மாதிரி I பவர் 10 plus 50 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன ஆயிடும்? இட் வில் பி I பவர் 51 பிளஸ் I பவர் 52 பிளஸ் I பவர் 53, இட் கோஸ் ஆன் அப் டு I பவர் 60 வரைக்கும் போகுது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஸோ பவர்ல, ஸோ ஹியர் யூ கேன் டேக் இட் டு பி I பவர் 7 பிளஸ் I பவர் 8 பிளஸ் I பவர் 9 பிளஸ் I பவர் 10. இந்த 4 வேல்யூக்கான ஆன்சர் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எஸ், பார்த்தோனே சொல்ற மாதிரி. தினேஷ், ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ I பவர் 7 பிளஸ் I பவர் 8 பிளஸ் I பவர் 9 பிளஸ் I பவர் 10, இந்த வேல்யூஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன? சூப்பர் தினேஷ். எஸ் சதீஷ் குமார், சூப்பர். ஸோ ஏன் இந்த மாதிரி 0ன்னு சொல்றாங்க ஆன்சர் அப்படின்னா, தினேஷ் இட்ஸ் ஃபைன் இஃப் யூ டெல் த ஆன்சர் டு பி ஒன்ஸ், இட் இஸ் ஃபைன். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 4 கான்சிக்யூட்டிவ், தட் இஸ் ஐயோட பவர்ல கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா 4 நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, தென் அதோட அடிஷன் வேல்யூ வில் ஆல்வேஸ் பி 0. பிகாஸ் இங்கேயும் நீங்க பாத்தீங்க இல்லையா, I பவர் 1, I பவர் 2, I பவர் 3 பிளஸ் I பவர் 4ஓட வேல்யூ என்ன இருந்துச்சு? 0 கிடைச்சிச்சு. சிமிலர்லி இங்கேயும் இந்த நம்பர்ஸ் இல்ல, அப்ப I பவர் 60 பிளஸ் I பவர் 61 பிளஸ் I பவர் 62 பிளஸ் I பவர் 63 வேல்யூ என்ன? It will also be சொல்லுங்க பார்க்கலாம். It will also be, ஏன் இங்க இதுக்கோட ஆன்சர் என்ன 0 தெரிஞ்சுதா? ஸோ இங்க இருந்து நீங்க I பவர் 4 காமனா எடுத்தீங்க அப்படின்னா, பிகாஸ் த நியரஸ்ட் வேல்யூ வில் பி I பவர் 4. ஸோ I பவர் 4 காமனா எடுத்தீங்கன்னா you will be getting I cube plus I பவர் 4 plus I பவர் 5 plus I பவர் 6 இல்லையா? ஸோ here it is I cube, I பவர் 4, இங்க it will be I cube into I square, here it is I cube into I cube. So it will be like, sorry, I power 4 into I square. So inga minus, sorry, I square varanala idu minus 1 varum. So it will get cancelled. So the answer would be 0. Correct? Yes, so inga parunga I power la இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு? 7 8 9 10 அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருதா? அதே மாதிரி இங்க பாருங்க 60 61 62 63 வருதா? இந்த மாதிரி I பவர்ல 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருது அப்படின்னா, then the answer for that addition will be 0 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஏன் அப்படி வருது? பிகாஸ் இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம், which is I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10ல காமனா இருந்ததை எடுத்து இங்க எழுதிட்டேன் இல்லையா? so then இப்ப பாருங்க, so here it is I power 4 ஓட வேல்யூ என்ன? 1 மாறிடுச்சு. so let it be. so இப்போ இது I cube plus I power 4. இந்த I power 5 நான் என்னால எப்படி எழுத முடியும்? I cube into I square எழுதுனா it is I power 5. அதே மாதிரி I power 4 into I square எழுதுனா it is again I power 6 இல்லையா? so இப்போ I square ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? it is -1.
So it will be I cube plus I power 4 minus I cube minus I power 4. So இது எல்லாமே cancel ஆயிடும். So the answer will be 0. So இந்த மாதிரி எந்த consecutive numbersக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் 4 numbersக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the answer will be 0. இது உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Yes? Is it okay for everyone? So அதே தான் இங்கே நம்ம பண்ண போறோம். So here from I power 51, 52, 53, 54 அதை நாளையும் ஆட் பண்றப்ப I power 51ல இருந்து I power 54 வரைக்கும் first ஆட் பண்ணி ஒரு bracket வச்சுக்கோங்க. அதே மாதிரி I power 55, 56, 57, 58 so அது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா then it would be the இது ரெண்டும் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் because எதனால இது 0 ஆயிடுது because I பவர்ல 4 consecutive numbers இருந்து அதை நம்ம ஆட் பண்றனால so அதுக்கான எப்படி பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா so அதனால consecutive numbers வந்தாலே அங்க 0 ஆயிடுது so இந்த ரெண்டும் 0 ஆகிட்டு so the remaining term இங்க என்ன இருக்கும் I power 59 plus I power 60 இருக்கு ஓகேவா so இப்போ it will be so I power 59 வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் what is the value for I power 59 yes what is the value for I power 59 so இந்த ரெண்டு நம்பர்ஸ் வச்சு பாருங்க so எது லாஸ்ட் எது வந்து 4 க்கு டிவிசிபிளா இருக்கும் so 59 4 ஆல டிவைட் பண்ணி பாருங்க so it would be 1 times 4 1 9 and then it is 4 times 16 3 right so it is I power 4 into 14 into I cube plus I power 4 into 14 into I power 4 so இங்க உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ இது 1 ஆ மாறிடும் so இதுவும் 1 ஆ மாறிடும் I cube plus I power 4 will be here it is minus I here will be plus 1 so the answer for this is 1 minus I இன்றதுதான் answer இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி values find பண்ணனும்னு புரிஞ்சுதா yes shall we now go for this sum இது additionல இருந்தா இதே இந்த மாதிரி multiplicationல consecutive numbers இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும் so then we have to go with the series formula so உங்களுக்கு தெரியும் இங்க என்ன இருக்கு I into I square into I cube it goes on up to I power 40 வரைக்கும் போகுது இப்போ நியூமரேட்டர்ல அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கு next consecutive numbers இருக்கு இல்லையா அப்ப அந்த சீரிஸ்க்கு ஆன்சர் என்ன வரும் that is அதுக்கான ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 கரெக்ட்டா yes so ஏன் இது நம்ம பண்றோம் because இங்க கீழ எல்லா பேசஸும் சேமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா so அப்படி நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ்க்கான ஃபார்முலா என்ன which is n into n plus 1 divided by 2 yes so அப்ப இங்க n என்னது 40 so it would be I power 40 into 40 plus 1 divided by 2 இதுவும் cancel ஆச்சுனா it is I power 20 so it is I power 20 into 41 இல்லையா into 41 வருமா yes so now tell me this is I power 4 into 5 இல்லையா the whole power 41 நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த 20ய 4 5s ஆர் எழுதிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ I power 4 ஓட வேல்யூ என்ன it is 1 ன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் so it is 1 power 5 the whole power 41 so 1 பவர்ல என்ன பண்ணாலும் what is the value it is 1 so that's it yes that's it so this is the answer for this so உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷன்ல இந்த I ஓட வேல்யூஸ் I power வேல்யூஸ் கேட்டா இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணும் இதே மல்டிப்ளிகேஷன்ல கேட்டா இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணும் ஓகேவா yes so now let's move on to the next part rectangular form so complex numbersல next ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ஃபார்ம்ல மட்டும் இல்ல நிறைய ஃபார்ம்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சரியா so அதுல first form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is rectangular form so which is called as rectangular form எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா எழுதுறோம் இல்லையா so complex numbers நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றோம் it is z இல்லையா so z x plus iy அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா நார்மல் டைப்ல so it is called as rectangular form okay so இது இல்லாம வேற என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா because you have written your exams test எல்லாமே எழுதிருப்பீங்க so I am asking you what are other forms for a complex number so the first and the normal and the general form of a complex number is this rectangular form in the
ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல x plus iy னு இருக்கும். So yes, tell me what are the other forms for a complex number? பண்ணிடலாம் மேகலா. We'll be having polar form, yes Prakash, super, and the other form. Okay. Yes, a plus ib is the rectangular form. Okay. So இங்க பாருங்க, you know that இதுல xன்றதும் yன்றதும் என்னது real numbers அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். So இதுல xன்றது real part, yன்றது imaginary part. இது ஏன் நம்ம rectangular form அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, yes, so இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க real part அதுக்கப்புறமா இமேஜினரி பார்ட். இங்க இருக்க ரியல் பார்ட்ன்றது என்ன? இப்போ 2 plus i3 இருக்கு அப்படின்னா, then இதுல இருக்கிற ரியல் பார்ட் is 2 and the imaginary part is 3. So I can write this as 2, 3 அப்படின்னு ஒரு பாயிண்டா நம்மளால எழுத முடியும். ஓகேவா? So any complex number which is in the rectangular form can be expressed as a point. ஓகேவா? Yes. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எப்படி அடிஷன் பண்றோம், எப்படி சப்ராக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் தான் நெக்ஸ்ட். எஸ், ஆர்கன் பிளேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இங்க எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் இங்க ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? கோஆர்டினேட் பிளேன். கரெக்டா? ஸோ அதுக்கு பதிலா இந்த இடத்துல இஃப் வி ஹேட் ரியல் ஆக்சிஸ், simply the numbers from the real part will occupy this place. Okay, real partல வர numbers எல்லாம் இங்க occupy பண்ணும். அதே மாதிரி இது imaginary axis இருந்துச்சு அப்படின்னா, which is then இந்த மாதிரியான plane வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? We'll be calling it as argand plane. So it is simply as like of coordinate plane மாதிரியே தான், but the difference between these two is, so இங்க x axis y axis இருக்கும் and இங்க real axis and the imaginary axis இருக்கும். ஓகேவா? Yes. So after this we have to know with உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதை ஆட் எப்படி பண்ணணும், மல்டிப்ளை எப்படி பண்ணணும், இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டபிள்யூன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு குயிக்கா யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க? குயிக். ஸோ இட்ஸ் நத்திங் பட் எப்படி பண்ணணும்? ரியல் பார்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லையா? என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் ரெண்டையும் தனியா ஆட் பண்ணும், இமேஜினரி பார்ட் ரெண்டையும் தனியா ஆட் பண்ணணும். ஸோ தென் இட் வுட் பி 5 minus 1 4, then it is plus I. So yes Dinesh, super. So அடுத்து இங்க பாருங்க, it is z minus iw அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சூப்பர் பிரகாஷ், சூப்பர் வீரபாண்டி and சூப்பர் தினேஷ். Yes. So after this இப்ப z minus iw ன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா first என்ன? z அப்படியே எடுத்துக்கோங்க. First iw கண்டுபிடிச்சிடலாம். I into w is I into minus 1 plus 3i, which is minus I plus 3i square. I into I will be 3i square. I square oda value என்ன? It is minus 3. So it would be minus I plus 3 into minus 1. So you will be having minus 3. So இதுதான் iw ஓட value. So next நம்ம என்ன பண்ணோம்? z minus iw ஓட value find பண்ணோம், which is 5 minus 2i minus of minus I minus 3. So இந்த மாதிரி இடத்துலலாம் தான் நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வெறும் மைனஸ் இருக்கு, இங்க ஹோலா மைனஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணாம டைரக்டா அப்படியே பிளஸ் போட்டு எழுதி வச்சுட்டு போயிடும். ஸோ ஆன்சர் தப்பா வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸ், ஆனால் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு சம்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் 5 minus 2i plus I plus 3. So the answer for this is ஆன்சர் என்ன இதுக்கு? Yes, what is the answer for this? Simply just tell me. So it is 8 minus I தானே இதுக்கு answer, z minus iw. Yes? ஓகேவா? yes பிரகாஷ், சூப்பர். ஸோ இதுதான் நார்மலா ரெக்டாங்குலர். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அது முக்கியமா வந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் தட் இமேஜினரி யூனிட். அந்த இமேஜினரி யூனிட்க்கு பவர்ல வேல்யூஸ் எல்லாம் வந்தா அதை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் விச் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல
எப்படி அடிஷன் பண்றது சப்ட்ராக்ஷன் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் ஆர் உங்களுக்கு XY கண்டுபிடிக்கிற மாதிரியான சம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்க அவங்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா, அது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்கும்? So do you guys have any idea when will the 2 complex numbers will be equal? Yes, so equal na enna artham, 2 plus I into x plus 1 minus I into y plus 2I minus 3 is equal to x plus minus 1 plus 2I into y plus 1 plus I. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி இதுல இருக்க x வேல்யூ y வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. எஸ் கைஸ், சூப்பர் சதீஷ்குமார். ஸோ ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் கிடையாது தினேஷ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டும் சேமா இருக்கணும். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட that is imaginary பார்ட்டும் இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டும் சேமா இருந்தா மட்டும்தான் அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஈக்குவலான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். Z is equal to Z par அப்படின்றது வீரபாண்டி இட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, இங்க நான் கேட்கறது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்ப நீங்க ஈக்குவல்னு சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்க சொல்ற கண்டிஷன் இஸ், ஸோ இட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ரியல் நம்பர். ஒரு Z இருக்கு அப்படின்னா அங்க அது வந்து வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் அந்த நம்பர்ல இருக்குன்னு சொல்றது. ஓகேவா, எஸ். ஸோ ஹியர் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் 2 சைட்லயும். ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கு நான் பேர் கொடுக்குறேன் x1 plus y1i. ஓகே, ஸோ தட் இஸ் iy1. ஸோ Z2 இருக்கு which is x2 plus iy2 அப்படின்னு. நான் இந்த Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் எப்ப சேம்னு சொல்லுவேன், when இந்த x1 பார்ட், இங்க ரியல் பார்ட் எது x1ஆ, இந்த x1ம் x2வும் சேமா இருந்து and y1ம் y2வும் சேமா இருந்திருந்தா, தட் இஸ் இமேஜினரி பார்ட்டும் சேமா இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப புரிஞ்சுதா? Yes, is it okay for you now? Okay, yes. So after this இப்போ நம்ம இது ரெண்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துட்டு அவங்க கேட்கறது xy வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இட் வில் பி 2x plus ix plus y minus iy plus 2i minus 3 which is equal to, அதே மாதிரி இங்கேயும் எல்லா டேர்ம் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா then it would be x minus 1 plus 2iy plus 1 plus i அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க ரியல் பார்ட் எல்லாம் சேர்த்து எழுதுங்க which is 2x plus y minus 3. அதுக்கப்புறமா இமேஜினரி பார்ட் தட் இஸ் ஐய காமனா எடுத்ததுக்கு அப்புறம் வர பார்ட் which is x minus y plus 2 which is equal to, இங்கேயும் அதே மாதிரி ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா செக்ரிகேட் பண்ணி எழுதுங்க. ஸோ x minus 1, ஸோ இந்த minus 1 plus 1 gets cancelled, so it would be வெறும் x மட்டும்தான். தென் இது ரெண்டுல இருந்து ஐய காமனா எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 2y plus 1 கிடைக்குது. கரெக்டா? எஸ், இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Yes or no? Yes, I hope you guys understood this. So after this நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் சொன்னது என்ன, ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா ரியல் பார்ட்ஸ் ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா ஸோ ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட்ஸ். ஓகே, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டையுமே நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஸோ என்ன ஆகும் எனக்கு ஆன்சர்? ஸோ இட் வுட் பி, so it would be 2x plus y minus 3. இங்க இருக்கா? Yes. So which will be equated to in the side இருக்க x. So from this you can conclude that 2x minus x plus y minus 3 is equal to 0. So it will be x plus y minus 3 is equal to 0. அப்படின்னு ஒரு equation கிடைச்சிருச்சு இல்லையா? So similarly next imaginary part நம்ம equate பண்றப்ப you will be getting x minus y plus 2 is equal to 2y. Here it is plus 1. Okay. So எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? It is x minus y minus 2y plus 2 minus 1 is equal to 0. Then it would be x minus 3y plus 1 is equal to 0. This is your second equation.
ஸோ இந்த ரெண்டையும் நார்மலா எலிமினேஷன் மெத்தட் படி சால்வ் பண்ணி எனக்கு எக்ஸ் வேல்யூ வேணும் y வேல்யூ வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் யோர் எக்ஸ் வேல்யூ and what's your y value by solving these two equations? நார்மலா எலிமினேஷன் மெத்தட்ல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா எஸ் ஃபௌசியா, ஐ ஜஸ்ட் தாட் நான் தான் மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டேன். நீங்க 12th தான் போல, நான் தான் 11th நினைச்சிட்டேன்னு நினைச்சேன். Yes, so thoughts of Asim, hi. So சொல்லுங்க. So what's the value for x and what's the value for y? So நார்மலா எலிமினேஷன் மெத்தட் பண்ணி சொல்லுங்க. இவ்ளோ லேட் ஆகுமா? So today I hope so you'll be having some other class for 11th state board க்கு வேற லைவ் இருக்கு biology. I hope so. So channel பாருங்க Fauzi. Okay, x is equal to 2 and y is equal to, is this the value you got? Yes, எல்லாருக்கும் இந்த வேல்யூ வந்தாச்சா? Yes, பக்கா. Okay, shall we move on to the next? So இதுக்கு அப்புறமா ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு திங், இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே அடிஷனுக்கு தனியா மல்டிப்ளிகேஷனுக்கு தனியா அப்படின்னு இருக்கும், சரியா? ஸோ அப்போ அடிஷன்னா என்ன? ஸோ இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு தனித்தனியா பார்க்கலாம், சரியா? ஸோ எப்பவுமே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வில் பி, இது வரைக்கும் நம்ம எப்படி சொல்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, அடிஷன் என்ன வரும், சப்ராக்ஷனா என்ன வரும், அந்த மாதிரி நார்மல் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்றப்ப இப்போ நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுக்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே, இந்த Z1ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இட் பிலாங்ஸ் டு சி. இப்போ இந்த Z2ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இட் இஸ் பிலாங்கிங் டு சி. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர்ன்றது எப்படி இருக்கு? அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தானே இருக்கு. எஸ். ஸோ Z1 நான் C ல இருந்து எடுக்கிறேன், அதாவது Cன்றது என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரியா? இது நான் ஜெனரலைஸ்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Cன்னு சொல்லுவேன். ஓகே, எஸ். ஸோ Z1ன்றது C ல இருந்து எடுக்கிற ஒரு நம்பர் அண்ட் Z2ன்றது அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப அது ரெண்டையும் நான் ஆட் பண்ணனா which is Z1 plus Z2, that is addition. அடிஷன்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுது? இட் இஸ் satisfying. ஓகேவா? so the next thing is closure property under multiplication. இதே மாதிரி Z1 என்ற காம்ப்ளெக்ஸ் Z1 என்ற ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன், Z2 என்ற இன்னொரு நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன், அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா, எஸ், மல்டிப்ளிகேஷன் பண்ணா கிடைக்கிறது which is Z1 into Z2. அதுவும் என்னவா இருக்கு? it will also belongs to a complex number. so closure propertyன்றது இதுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். so closure property addition and multiplication ரெண்டுக்குமே satisfy ஆகுது. அடுத்து commutative property, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எடுத்து நீங்க ஆட் பண்ற வேல்யூ will be equal to அதை திருப்பி போட்டு ஆட் பண்றது. அதே மாதிரி இங்க மல்டிப்ளிகேஷன்லயும் அது அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? and associated propertyனா என்ன? so associative propertyன்றது நம்ம 3 values of 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு பேசுறது associative property. that is first ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டியோட ஆட் பண்ணா which will be equal to Z1 into Z2 plus Z3 and அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் it will be equal. ஓகேவா? ஸோ எப்படி நார்மலா காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸோ நான் உங்களுக்கு மேட்ரிசஸ் கிளாஸஸ் எடுத்தப்ப நிறைய டைம் சொன்னேன். ஸோ மேட்ரிசஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேட்ரிசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஸோ we have to go with, ஸோ மேட்ரிசஸ்ல நார்மலா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கான்னு பாக்குறோம். டிவிஷன் இருந்துச்சா மேட்ரிசஸ்ல? மேட்ரிசஸ்ல டிவிஷன் இருந்துச்சா? எஸ் ஆர் நோ? மேட்ரிசஸ்ல டிவிஷன் இருந்துச்சா இல்லையா? மேட்ரிசஸ்ல டிவிஷன் இருந்துச்சா?
ஸோ மேட்ரிசஸ்ல நம்மளால டிவிஷன் பண்ண முடியாது. அதனாலதான் அங்க வந்த கான்செப்ட்ன்றது என்னது, இன்வர்ஸ்ன்ற கான்செப்ட். அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோமே கிளாஸ். எஸ். ஸோ அதே மாதிரி அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், விச் இஸ் க்ளோஷர், அசோசியேட்டிவ், காமுடேட்டிவ் எல்லாம். மேட்ரிசஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகாது. எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகாது? இங்க பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா அங்க மேட்ரிசஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகாது. எந்த ப்ராப்பர்ட்டி? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மேட்ரிசஸ்ல ஒர்க் ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது? எஸ், எனிவன்? ஸோ கிளாஸஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ டிவிஷன்ன்றது ஆப்ரேஷன் தினேஷ். ஆப்ரேஷன்ன்றது பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா, அது பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அது பார்த்தாச்சு. அதுல டிவிஷன் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இந்த க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இன்வர்ஸ், ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ எதை ஆப்ரேஷன்ஸ்னு சொல்றோம், எதை ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம் அப்படின்றது இப்ப தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு மேட்ரிசஸ்ல ஒர்க் ஆகாது. எப்படி க்ளோஷர் ஆகாதுன்னு சொல்றீங்க? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுப்பீங்க, பீன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுப்பீங்க, அது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணாலும் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். எஸ், தென் இட் இஸ் கால்ட் அஸ், அங்க வந்து க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஆனா commutative property under multiplication will not be satisfied by matrices. உங்களுக்கு தெரியும் இல்லையா, AB will not be equal to BA. Yes, இது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? Yes. So இந்த property will not be applicable for matrices. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாப்டர் நம்ம படிக்கிறப்போமே இந்த மாதிரி what is it and then what are the operations to be done, அதுக்கப்புறமா what are the properties to be solved, அதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேவா? எஸ், புரிஞ்சா உங்களுக்கு? Yes guys, answer பண்ணுங்க. Is it okay for you now? Okay, next inga additive identity, multiplicative identity will be the same. Inga additive identity will always be 0 and the multiplicative identity will be 1. So complex number la 0 ன்றது it will be expressed as 0 plus 0i, and complex numbers la 1 ன்றது which will be called as complex number 1 plus 0i ன்றது it is the multiplicative identity ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ்ன்றது என்ன? z ஓட additive inverse னு பார்த்தோம்னா it is minus z, because அதை ரெண்டையும் ஆட் பண்றப்பதான் நமக்கு additive identity ஆன 0 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி multiplicative inverseல which is z inverse, z ஓட z inverse நம்ம மல்டிப்ளை பண்ணோதான் நமக்கு 1 ஆன்சர் கிடைக்கும். ஸோ தென் இதுதான் additive inverse. ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ விச் இஸ் இங்க பாருங்க, z1 மல்டிப்ளிகேஷன்ல z2 பிளஸ் z3 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இட் இஸ் லைக் டேர்ம் மல்டிப்ளிகேஷன் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல நடக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் டு பி நோன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ வி ஹவ் சீன் அபவுட் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஐன்ற வேல்யூ, அதோட பவர்ஸ், அதுக்கப்புறமா ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை வச்சு சம்ஸ் அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு இது வந்து நார்மல் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது விச் இஸ் கான்ஜுகேட், மாடுலஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரியா? ஸோ அந்த சம்ஸ் பிளஸ் இதோட சம்ஸ் எல்லாமே ஸோ செகண்ட் லெக்சர் ஃபார் த ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ until then it's bye. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எஸ். ஸோ இட் வில் பி அ ரிவிஷன் செஷன் அண்ட் யாருக்கெல்லாம் ஏதாச்சும் சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம இன் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இதுலயே நெக்ஸ்ட் அடுத்து என்னென்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் இஸ் இதுல இன்னும் சம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சால்வ் பண்ணலாம். அண்ட் அது கூட சேர்த்து ஸோ வாட் இஸ் கான்ஜுகேட் வச்ச சம்ஸ் அண்ட் மாடுலஸ் வச்ச சம்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே குயிக்கா பார்த்துடலாம். ஓகேவா? Okay guys, bye bye. So let's meet in another class.